கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. முகநூல் நண்பர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் எதிர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 26/10/2025 வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சேலம் இரும்பாலை மெயின் ரோட்ல இருக்கின்ற திருமண மண்டபத்திலே மிக பிரம்மாண்ட முறையிலேயே ஐயா அவர்கள் கலந்து கொள்ளும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் 11 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆட்களை திரட்டுவதற்கான ஏற்பாடுகளை துவங்கியிருக்கின்றார்கள், நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலை நம்முடைய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் மாநில இணைப்பு செயலர் அருள் அவர்கள் ஆத்தூர் கிழக்கு மாவட்டங்களுக்கு சென்று ஐயா அவர்கள் வருகை குறித்து ஐயா அவர்களுடைய வருகை நோக்கம் கூட்டம் சேருவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்திலே ஈடுபட்டிருந்த நேரத்திலே அங்கிருக்கின்ற அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பயணியர் விடுதிகளை கொண்டு போய் கோஷம் போடுறது, அந்த இடத்துல வந்து கொடியை பயன்படுத்தாது, அதை பண்ணாது, இது பண்ணாது, இதெல்லாம் வந்து தப்பு. இந்த கொடியை உருவாக்கியது மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு தான் முழு உரிமை இருக்கின்றது. அதாவது விளம்பரத்துக்காக ஏதாவது செய்யணும்னா செய்யக்கூடாது. அது எப்பவுமே குறிப்பா அந்த கிழக்கு மாவட்டம் இந்த விளம்பர வேணையில பண்ணுவாங்க. விளம்பரம் செய்த இதை விளம்பரம் பண்ணுனா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் நடந்து போறார், அதை விளம்பரம் பண்ணுங்க. உறுப்பினர் சேர்த்த சொன்னார் 19ஆம் தேதி தீபாவளிக்கு முதல் நாளுக்குள்ளார உறுப்பினர் கொண்டாந்து கொடுங்கினார். இது வரைக்கும் உறுப்பினர் சேர்த்திருக்கீங்களா? அதாவது உங்களுடைய திட்ட பணிகளை செய்யாம அதை மறைக்கிறதுக்கு இந்த சமூக ஊடகப்பிறவை தான் இந்த கட்சி நாசம் செய்து கொண்டிருக்கின்றது. அண்ணன் ஐயா அவர்களுக்கும் சென்னை அவர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கேப்பை பெரிய பண்ணது இந்த சோசியல் மீடியா தான். சின்ன சின்ன விஷயத்தை ஆர்ப்பாட்டம் பண்றது ஒரு முக்கியமான. இப்ப போய் அந்த இடத்துல கோஷம் போட்டா அங்க போனா ஒரு நாள் முடிஞ்சிருமா? அவர் பாட்டுக்கு ஒரு கார்ல வந்துட்டு போனாரு. இப்ப 2 பக்கம் 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்டு போகுது, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த மாதிரி நீங்க சேலத்துக்கு வரீங்க பாருங்க, இங்க இருக்க நிர்வாகிகளை போய் மறைச்சாலாம் நடக்கிறதா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம என்ன வெயிட்டுக்கும் நமக்கு தெரியும், நம்ம கணம் என்ன நமக்கு தெரியும். நீங்க பள்ளிக்கூடம் படிச்ச பள்ளிக்கூடத்துல நாங்கெல்லாம் PhD முடிச்சுட்டு வந்தவங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது. இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத வேலை. உங்க வேலையான அதை மட்டும் நீங்க பாக்கணும். தேவையில்லாத போய் காரம் மறிக்கிறேன், அதை மறிக்கிறேன் மறிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இது என்ன சாதாரண விஷயமா? இதெல்லாம் பார்த்துட்டு தானே இந்த இயக்கத்தில் இருக்காங்க. 35-37 வருடமாக இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அன்புமணி அவர்களை ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை, அவங்க இருக்கிற பிரச்சனை, அவங்க கருத்து வரைகளை முடிச்சுக்க போறாங்க. இது இல்லாம தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இது வேண்டாம். இதை பண்றது இன்னும் சேரத்துக்கான வாய்ப்புகள் நீங்க தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கீங்க, தேவையில்லாதது. காரம் மறிக்கிறேன், அதை மறிக்கிறேன், கொடியை பயன்படுத்தணும். யார் சொன்னது? யார் இந்த அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு? எப்படி கொடி நீங்க வந்து இந்த கொடியை வந்து நீங்க பாடகை வச்சு பயன்படுத்த எவன் இது சொல்ல முடியும்? ஐயா உழைச்சி ஐயாவால் உருவாக்கப்பட்ட இந்த கொடி எப்ப உருவாக்க? அப்பெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவைங்க. அதாவது பேஸ்புக்ல இருக்கிறவங்க இவ்வளவு குழப்பத்தை பண்றீங்க. தேவையில்லாம ஒரு 10 பசங்க சில்றத்தனமா வச்சுட்டு 10 பசங்க பண்ற காலி பசங்க பண்ற வேலை கட்சின்னு ஒட்டுமொத்த கட்சி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கட்சி அழிவு பாதைப்படும். மனசெல்லாம் வேவுது. 2026 வரைக்கும் ஆட்சிக்கு வர முடியும். இந்த மாதிரி பண்ணா எப்படி வர முடியும்? இல்ல கோஷ்டி சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பேர் எந்த வேலையும் செய்யறதுல சும்மா ஒரு போட்டோ எழுதி வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுறது, அதை பண்ண இதை ஒரு 10 பசங்க எடுத்து போடுறது. இதை வந்து வார் ரூம் வச்சு 10 பசங்க அது வந்து 100 போக்கஸ் ஐடியில வச்சு விளம்பரப்படுத்துறது. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்க உங்களை ஐயாவை அசிங்க எல்லா இடத்துலயும் சொல்றீங்க. ஐயா தான் குலதெய்வம், ஐயா குலதெய்வம்னு கூடுவீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல ஆயா பேரவை, அந்த பேரவை, உருட்டு, போலீஸ் சாமியார்கள், எத்தனை போடுறேன். நாங்க இதுவரைக்கும் வந்து ஏதாவது பேசியிருக்கிறோமா? சொல்லு. கீழே இருக்கும் போடுறான். முக்கியமான ஆளு அருள் ரத்னம் போடுறாரு, அவரு கிட்ட இருந்து வருது, ஐடி வருது, அவர்கிட்ட இருந்து கீழே 10 பசங்க போடுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாது. ஏன் இது மாதிரி பண்றீங்க? இந்த விஷயத்தை விடுங்க. முதல்ல கட்சி நல்லா இருக்குன்னு, எல்லாரும் நல்லா இருக்குன்னு பாருங்க. தனிப்பட்ட முறையில உங்களுடைய விளம்பரத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க விளம்பரம் தேடிக்கணும். இன்னைக்கு போடுறான், இன்னைக்கு இந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் போட்டார், அதை எடுத்து 10 பசங்க போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க பண்ண கலவரம் பண்ண நினைக்கிறியா? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? சிந்திச்சு பாருங்க. நீங்க முதல்ல உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? இதா உங்க நோக்கம்? ஆனா அன்புமணி நடந்து வர்றாரு, அவரை பத்தி ஏதாவது போட்டீங்களா? இப்போ ஆத்தூர்ல நடக்குது அந்த நிகழ்ச்சியில நீ போட்டிருக்கணும். இது போய் இந்த மாதிரி போட்டா இது வந்துருமா? வேலையே செய்யாம ஏமாற்றி கொண்டு பொய்ய பேசிக்கிட்டு பித்தாட்டம் பண்ணிக்கிட்டு இந்த கட்சியை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற கூட்டம் தான் இன்னைக்கு அண்ணன் பின்னால இருந்து அந்த வலையில இருந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து வெளியில வரணும். எவனும் வேலை செய்யறது கிடையாது, கீழே போய் மக்களை சந்திப்பது கிடையாது, கிளைக்கு போறது கிடையாது, மக்கள் பிரச்சனையை பேசுறது கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. போக்கஸ் அரசியல், எல்லாம் பேஸ்புக் அரசியல். எப்படி கட்சி உருப்படும்?
இதெல்லாம் ஒண்ணு நிறுத்திக்கணும். இந்த மாதிரி இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்க ஆகாது. இது ஐயாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஐயா கூட இருந்து இத்தனை வருஷம் பயணிட்டு இருக்கோம். எவ்வளவோ கேஸ் எவ்வளவோ பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நாம என்ன வீட்டு தூக்குறோம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் வேண்டாம்பா தம்பி, இதெல்லாம் நிறுத்திடுங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. உங்களுக்கு என்ன வேலையா அந்த வேலையை பாருங்க. அண்ணன் போய் நீ கோஷம் போட்டுன்னு சொன்னாரா அவங்ககிட்ட? இது தேவையில்லாத வேலையா பண்ற? நீ உறுப்பினர் சேர்த்த சொன்ன அந்த உறுப்பினர் சேர்த்து உன்னால முடியல. எவ்வளவு உறுப்பினர் சேர்த்து ஏதோ ஒரு பதிவு இது வரைக்கும் வந்திருக்குதா? ஏன் இந்த மாதிரி பண்ற? இது எதுக்கு? இது யாரை ஏமாத்துற வேலை? இது ஃபுல்லாவே நடிப்பு, ஃபுல்லாவே ஏமாற்ற வேலை. இந்த நாடக கும்பல், கம்ப்ளீட் நாடக கும்பல். பூசாரி அது இது ஐயா போடுற தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா அருள டேமேஜ் பண்ணு, ஜிகே மணி தலைவர் அவரை டேமேஜ் பண்ணி, ரத்தனத்தை டேமேஜ் தனித்தனியா போய் டேமேஜ் பண்ணி இப்படி எங்களை எல்லாம் டேமேஜ் பண்ணி கூட யாரு? இப்ப ஒண்ணு சொல்றோம் பாருங்க, இன்றைக்கு ஐயா கூட இருக்கிறன்னா அது காரணம் ஐயா கூட இருக்கிற விசுவாசம். ஐயாவோடு இருக்கின்ற ஆரம்பத்துல இந்த விசுவாசம் தான் நிக்கும். நாளைக்கு ஆனா அன்புமணிக்கு பிரச்சனை இந்த கூட்டம் எல்லாம் ஓடி போயிடும். அன்னைக்கு நாங்க தான் வந்து நிக்க போறோம் அன்புமணிக்கு ஆதரவு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க. இதெல்லாம் வேண்டாம். இந்த பூச்சாண்டி வேலை இதெல்லாம் வேணாம், விட்டுருங்க. ஏமாத்தாதீங்க. உண்மையா நேர்மையா விசுவாசமா இருங்க. ஐயா என்ற ஒரு தலைவன் மட்டும் இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமூகம் எல்லாம் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கும். ஐயான்னு தலைவன் அடையாளம் கட்டினால இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் முகநூல்ல பாக்குறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பார்த்துக்க முடியும். ஆகவே இந்த பிரச்சனையை தோட முடியுங்க. சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டம், அது ஐயா அவர்கள் கூட்டம், அதே மண்டபத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்ட அதே மண்டபத்துல தான் கூட்டம் நடக்குது. கூட்டம் நிறைய வந்துடக்கூடாது, இதெல்லாம் பிசு போகணும். இதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஏன் இதை பண்ற? எல்லாத்திட்டையும் போய் சொல்றீங்க, எல்லாம் வீட்டுக்கு போய் வராதீங்க. நீங்க யாரு போட்டு, அதாவது ஒரு பாட்டுல வரும், கங்கை நீரை கரை கொண்டு அதை கையில கொண்டு போய் அடைக்கிற மாதிரி. இதெல்லாம் பெரிய கங்கைங்கிறது எவ்வளவு பெரிய கங்கை, பிரம்மபுத்திரா எவ்வளவு பெரிய ஆறு, அதுல கையில கொண்டு போய் அடைச்சு இனிமே தண்ணி வராது நிறுத்துற மாதிரி. இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் மிகப்பெரிய பாருங்க, பெரும் ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரள் கூட்டம் வரும். ஐயா அவர்களுக்காக தான் இந்த இயக்கம். ஐயா காலம் வரைக்கும் இந்த இயக்கத்தை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் என்ன சொல்கிறோம் அதை நம்ம செஞ்சு படிப்போம், அதை தான் செய்வோம். நாங்க ஐயா கூட இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க அண்ணன் கூட இருந்தா அண்ணன் கூட இருந்திருப்பாங்க, விசுவாசம். நாங்க ஒண்ணு அதை ஒண்ணு சொல்றோம். அதை விட்டுட்டு ஐயா வருகின்ற கூட்டத்தில் போய் கலாட்டா பண்றதெல்லாம் வேண்டாம். இதோட நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒற்றுமை இருந்தாதான் பலம். இன்னைக்கு எல்லாமே இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு எதிராக இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாமே நீங்க திமுக எதிராக தொடர்ந்து பதிவிட்டு வந்த கட்சி இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ளாரே ஒருத்தன் போட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் இன்டர் டேமேஜ் பண்றான். இன்டர் டேமேஜ் இந்த கட்சிக்கு தான் ஆபத்து. நம்மளுடைய தொலைநோக்கு திட்டம் எல்லாம் நாசமா போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த சோசியல் மீடியா, இந்த மீடியாக்காரங்க இதோட முடிச்சுக்கீங்க. இந்த பிரச்சனையை முடிங்க, தயவு செய்து முடிங்க. ஐயா அவர்கள் கூட்டம், ஐயா வருகின்ற கூட்டத்துக்கு எந்த இடையூறு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சோறு கிடைக்காது. அப்படி ஏதாவது மீறி நாங்க பண்ணி தான் தருவோம்னா பண்ணுங்க. அதை நாங்க எப்படி எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். ஆகவே நம்முடைய சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்வதா, நீங்க எல்லாரும் யார் எங்க பாத்தீங்க, அவர் எம்எல்ஏ பேர் வந்துருவாரு. நீங்க எல்லாம் அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போற அந்த கும்பல் வேணா, உங்களோட ஊரில் இருந்து ஒவ்வொரு ஊர்லயும் கிளைகளை கொண்டு போய் ஐயா அவர்கள் வருகின்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்கள். பெருந்திரள் கூட்டத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். இந்த மாதிரி ஆளுங்களாம் இவங்களாம் இதே வேலையை வச்சு இந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதை முடியுமான்னு யோசனை பண்ணுவாங்க. பெரும் திரள் கூட்டம் உறுதியாக வரும். ஞாயிற்றுக்கிழமை சேலம் மாவட்டம் பொதுக்குழுல பெரிய மாநாடு அளவிலே பெரிய மாநாடு அளவிலே நடைபெறும் என்பதை மட்டும் தெரிவிக்கின்றோம். நம்முடைய கட்சி நிர்வாகிகள், மருத்துவர் ஐயா அவர்களோடு இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள், நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள், நம்முடைய இயக்கம் இருக்கின்றது, நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க தைரியமாக களப்பணியாற்றுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்க. கீழே கமெண்ட்ல போய் தேவையில்லாம பதிவெல்லாம் போடுறது தம்பிங்க நிறுத்திக்கிங்க. இது வேண்டாம். இந்த தேவையில்லாத பதிவே போடாதீங்க. தேவையில்லாத கமெண்ட் வேணாம். இந்த கமெண்ட் எல்லாம் நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு புத்திமதி தான் சொல்ல முடியும். நாங்க திரும்பி இப்படியே தான் பண்ணுவோம்னா காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். காலம் உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்லுவோம். அது வரைக்கும் காத்திருப்போம். ஐயா மருத்துவர் ஐயாவுடைய மிகப்பெரிய பொதுக்குழு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக மாநாடாக நடைபெற இருக்கின்றது, மாநாடாக மாற இருக்கின்றது மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இதெல்லாம் வேண்டாம் என்பதை தெரிவித்து